ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிமைன் திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் சாதம் மீந்து போச்சுன்னு கவலைப்படாதீங்க. சாதத்திலே சூப்பராக மெதுவான வடை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே சாதம் தான். சாதத்தை இப்போ நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சாதத்தில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம பண்ணோன்னா திருப்பி நம்ம உப்பு சேர்த்துக்க வேண்டிய தேவை கிடையாது. சப்போஸ் நீங்கள் சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாதத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் அளவு அரிசி மாவு டேரெக்டாக ஆட் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, மாவு ஓரளவு திக்னஸ் ஸ்டேஜுக்கு தான் வந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம மீதம் இருக்கக்கூடிய 1/2 கப் அளவு அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோட சரியான அளவு பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா உருட்டி எடுக்கிற அளவுக்கு வரணும். நார்மலாக நம்ம வடை தட்டுவோம்ல, அந்த சரியான ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். மாவு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா மாவு பிரிஞ்சு போயிடும், வடை சரியாகவே வராது. அதே டைம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா வடை ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கையில் எடுக்கும்போது அதனால் உருட்டி எடுக்கிற அளவுக்கு சரியான ஸ்டேஜ் வந்துடணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சரியான ஸ்டேஜ். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயமும் கொஞ்சம் நறுக்கி வச்சிருந்த பூண்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மிளகு, அது மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கையை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம வடை பிடிக்கும்போது கொஞ்சமாக கையை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா உருட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே வடை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடையை நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வடையை திருப்பி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வடை நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா வடையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான மெதுவான வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி மீந்து போன சாதம் வச்சு சூப்பரான மெதுவான வடை பண்ணி உங்கள் அனுபவத்தைங்க கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை.